ஓம். எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீயன்றோ பராபரம் என்று தாயுமானவர் பாடலில் பராபர கண்ணியிலே நாம் காண்கிறோம். அதாவது எல்லா உயிர்களிலும் அந்த பரம்பொருளே நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது இந்த பாடல். ஒரு முறை விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை சந்திக்கிறார். அப்பொழுது ராமகிருஷ்ணனுடைய அறையில் பல பக்தர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களில் சிலர் வைஷ்ணவ நெறியை கடைபிடிப்பவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நெறி என்னவென்றால் உயிர்களிடத்தில் தயை, இறைவன் நாமத்தை பாடுவதில் ஈடுபாடு, பிறகு பக்தர்களை அன்பு செலுத்துவது. இந்த 3 நெறிகள். இதை அவர்கள் பக்தர்களுடன் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது குருதேவர் திடீரென்று எழுந்து பரவச நிலையில் கூறுகிறார், உயிர்களிடத்தில் அற்ப மனிதர்கள் எவ்வாறு தயையை அதாவது இரக்கத்தை காட்ட முடியும் என்று கூறி முடியவே முடியாது என்று கூறுகிறார். இறைவனிடத்தில் இறைவனை மற்ற உயிர்களில் நிறைந்திருக்கிறார் என்ற நினைவுடன் என்ற உணர்ந்து சேவைதான் செய்ய முடியும். அதாவது தொண்டு செய்ய வேண்டும். நாம் இறைவன் மட்டுமே நம்மிடம் இரக்கம் காட்ட முடியும். தேவி மகாத்மியத்திலும் கூறப்பட்டிருக்கிறது, யா தேவி சர்வபூதேஷு தயா ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம. எல்லா உயிர்களிலும் அந்த இரக்கத்தின் வடிவமாக தயா ரூபேன இரக்கத்தின் வடிவமாக விளங்குவதே உனக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் என்று அந்த தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இதை நரேன் விவேகானந்தரும் அப்பொழுது இளைஞராக இருந்த பொழுது நரேனும் இதை கேட்டார். இந்த உரையாடல் முடிந்து வெளியே வந்த பிறகு அங்க இருக்கிற பக்தரிடம் சகோதரரிடம் சொல்கிறார், இன்று ஒரு புதிய செய்தியை குருதேவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார், கூறியிருக்கிறார். அதை நான் பிற்காலத்திலே செயல்படுத்துவேன், உலகம் முழுவதும் அதை நான் பறைசாற்றுவேன் என்று கூறுகிறார். அது என்னவென்றால், ஜீவ சேவை சிவ பூஜை, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதன் அர்த்தம்.